தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்பது இன்று பெரும்பான்மை மக்களுடைய ஆதரவை பெற்றதன் நிமித்தமாக இன்று பிரிந்து நின்றவர்கள் எல்லோரும் ஒரு அணியில் சேர்ந்து கொண்டு எவ்வாறாவது தாங்கள் தப்பிவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஏனென்று அவர்களை பார்த்தால் மக்களால் வெறுக்கப்பட்டவர்கள், ஊழல் செய்தவர்கள், மக்களின் பணத்தை வீண்விரயம் செய்தவர்கள் தான் இன்று இந்த அணியை சூழ ஒன்று சேர்கிறார்கள். அதனால் நாங்கள் எப்போதும் கூட்டு மக்களுடனேதான். இவர்கள் எல்லோரும் மக்களால் வெறுக்கப்பட்டவர்கள். பல கட்சிகள் முன்னைய காலத்தில் ஒன்று சேராத நிலையில் இருந்தவர்கள் கூட இன்று ஒன்று சேர்ந்து ஒரே குடையில் வந்திருக்கிறார்கள். அதனால் மக்களுக்கு அம்பலமாக தெரிகிறது இந்த ஒரே குடை இன்றைக்கு ரணில் தலைமையில் கூடுவோமோ என்று நினைக்கின்றார்கள். அவர்களுக்கும் கூட தெரியாது ரணில் தலைமையில் கூடுவோமோ இல்லையோ என்று தெரியாத வகையில் மக்களின் ஆணையை பெற்று பாராளுமன்றம் பெற முடியாதவரை சூடுவது என்பது வேடிக்கைக்குரிய விஷயம். இது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இன்று உள்ளூராட்சி சபை தேர்தலை வைத்து அதில் மக்கள் ஆணையை 266 சபைகளை நாங்கள் பெரும்பான்மையாக இன்று வென்றுள்ளோம். முன்னைய காலத்தில் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் இவ்வாறு ஒரு பெரும்பான்மை ஆசனத்தை பெற்றதாக இல்லை. நாங்கள் 266 சபைகளை இன்று வென்றிருக்கோம். அதன் நிமித்தமாக இன்று பேசுபொருளாக இருக்கிறது மக்கள் ஆணை இல்லாதவர்கள் இன்று ஒன்று சேர்கிறார்கள் ரணில் தலைமையில். நாங்கள் இதே ரணில் விக்ரமசிங்கவை கூற வேண்டும். ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தை மக்கள் ஒட்டுமொத்தமாக விரட்டி அடித்துள்ளார்கள். நாங்கள் எப்போதும் மக்கள் ஆணையவுக்கு மதிப்பளிக்கின்ற அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்தி இருக்கின்றோம். இந்த முன்னைய காலத்தில் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை பிற்போட்டவர் தான் இந்த ரணில் விக்ரமசிங்க. இன்று பார்த்தால் இந்த ரணில் விக்ரமசிங்காவை சூழ எல்லோரும் அணிதிரள்கின்றது என்று மாயையை காட்டுகிறார்கள் இந்த மக்களால் புறந்தள்ளப்பட்டவர்கள். அதனால் நாங்கள் ஒன்றை கூறுகிறோம், நாங்கள் மக்கள் நேயமுள்ள அரசாங்கமாக செயற்படுகிறோம். மக்கள் ஆணையை எமக்கு பெரும்பான்மையாக தந்துள்ளார்கள். இவர்கள் மக்களை அணிதிரட்டுவதை விட்டு தாங்கள் அணி சேர நினைக்கின்றார்கள். இன்று நாங்கள் நினைக்கின்றோம் எதிர்க்கட்சி தலைவர் யாரென்று கூட தெரியாமல் அணிதிரள்கின்றார்கள். மக்களால் வெறுக்கப்பட்டவர்களை சூழ அணிதிரள நிற்கின்றார்கள். அவர்கள் தாங்கள் எவ்வாறு தப்பிக்கொள்ளலாம் என்று தான் இந்த தேர்தலை பயன்படுத்துகிறார்கள். அதனால் இதை பற்றி நாங்கள் அலட்டிக் கொள்ள வேண்டிய தேவையில்லை. நாங்கள் 266 சபைகளை வென்றுள்ளோம். அந்த சபைகளை நாங்கள் எமது சபைகளை நிறுவிக்கொண்டு மக்கள் பணியை நாங்கள் தொடர்வோம். அவர்கள் யாருடனும் ஒன்று சேரலாம். ஏனென்றால் நாங்கள் அதை கூறுகிறோம் என்றால் இன்று மக்களால் புறந்தள்ளப்பட்டவர்களெல்லாம் இன்று நாங்கள் கூட்டு சேர்கிறோம் என்று தனித்தனியாக ஹோட்டல்களில் சென்று கூட்டங்களை வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த கட்சி என்று கூட தலைமை என்று கூட தெரியாமல் நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்கிறார்கள். நாங்கள் அவர்களிடம் கூறுகிறோம், மக்களை நீங்கள் முதலில் அணிதிரட்டுங்கள். மக்கள் வாக்குகளை பெற்று இந்த கூட்டு முயற்சியை மக்களுடன் செய்யுங்கள் என்று கூறுகிறோம். நாங்கள் ஒன்று சொல்கிறோம், என்று ஊழல் இல்லாத நேர்மையான அரசாங்கம் இன்று நாட்டை முன்னேற்றுவதற்காக இந்த அரசாங்கத்திடம் நாட்டு மக்கள் முன்னே அரசாங்கங்களை வெறுத்து தேசிய மக்கள் சக்தியிடம் தந்துள்ளார்கள். நாட்டை முன்னேற்றும் பயணத்தில் ஈடுபட்டுருக்கோம். இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் நாங்கள் பெரும்பான்மையான இடங்களில் 266 சபைகளையும் பெற்றுள்ளோம். அதே நேரம் அதிகளவான எங்களது பிரதேச உறுப்பினர்களை பெற்ற கட்சி என்ற வகையில் நாங்கள் மக்கள் பணியை தொடர நினைக்கின்றோம். அவர்கள் யாருடனும் கூட்டு சேரலாம். கூட்டு சேர்ந்து பிரதிகள் ஒன்றும் கிடைக்கப் போவதில்லை. அவர்களது நிலைப்பாடு இந்த அரசாங்கம் சிறப்பாக செய்கிறது, எவ்வாறாவது இழுத்து இந்த அரசாங்கத்தை வீழ்த்திவிட வேண்டும் என்று எதிரணியில் இருப்பவர்கள் நினைக்கிறார்கள். அதுவும் அவர்களது எதிரணியின் பலமில்லாத அணியை சூழ்கிறார்கள். ரணிலை சூழ மக்களால் வெறுக்கப்பட்டவரை சூழ அணிதிரள்வதுதான் ஒரு வேடிக்கைக்குரிய விஷயமாக இருக்கிறது. அதை பற்றி நாங்கள் அலட்டிக்கொள்ள தேவையில்லை. எமது பணி இனி எதிர்வருங்காலத்தில் அதிவேகமாக தொடரும் போது மக்கள் ஆதரவு இன்னும் பெருகும் என்று திடமான நம்பிக்கை இருக்கிறது.